பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி ஹேரோட க்ரோத்துக்கும் அடர்த்திக்கும் பவர்ஃபுல் ஹேர் க்ரோத் டானிக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதை அப்படியே ஹேர் ஸ்ப்ரே மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு இல்லை ஷீக்காவில் கலந்து பயன்படுத்தினாலும் சரி, கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வெங்காயத்தோல் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம், ஊற வச்ச அரிசி கலைஞ்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி நல்லா கொஞ்சம் அரை கிளாஸ் வர அளவுக்கு திக்காக கொதித்து வந்தோடனே வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும், ஹேர் க்ரோத்தும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே மாதிரியும் யூஸ் பண்ணி நம்ம தலை ஃபுல்லாக மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற சீக்கா இல்லைனா ஷாம்பு அதையும் வந்து கலந்து இந்த மாதிரி லிக்விட் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம தலைக்கு குடிக்கலாம். இது கூட நீங்கள் ஹேர் பேக்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஹேர் பேக்கு 4 விதமான ஹேர் பேக்கு, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோ இருக்குது. நீங்கள் லாங் வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் கொஞ்சமாக டீ தூள் இல்லை காஃபி தூள் அந்த மாதிரி சேர்த்திட்டிங்கன்னா இன்னும் கலர் வந்து அந்த பிளாக்னஸ் நல்லா கொடுத்து ஷைனிங்காக இருக்கும். முடிக்கு வந்து கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ண தேவையில்லை, அந்தளவுக்கு ஷைனிங்காக நல்லா நீளமாக அடர்த்தியாக மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.